மல்லி. நம்ம அன்னபூர்ணிகிட்ட வந்து மல்லி சொல்லிட்டு இருக்காங்க, பெரியம்மா அந்த ராஜேஸ்வரி இருக்காள பெரியம்மா, அவள் என்ன காரியம் பண்ண தெரியுமா? இன்றைக்கி நான் வெண்பா அடிச்சு ஸ்கூலுக்கு போகிறேன் பெரியம்மா. அங்கே எங்கள் மேலே காரை மோதுற மாதிரி செம ஸ்பீடாக வந்து நின்னான். நானும் பயந்து போய் யாருன்னு பார்த்தா அந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு, என்னடி என்ன சபந்தம் போட்டு போனேன், இப்போது நடந்து வந்திருக்க, ஆட்டோவில் வரத்தோட வழி இல்லையா, ஆட்டோவில் வரத்துக்கே வக்கு இல்லை, உனக்கெல்லாம் எதுக்கடி வீராப்பு அப்படி அப்படின்னு என்னை ரொம்பவும் கஷ்டப்பட்ட மாதிரி பேசுகிறா பெரியம்மா. என்கிட்ட எப்படி பேசுகிறான்னா, கண்டிப்பாக விஜயும் பார்த்து இந்த மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது. அவள் மட்டும் விஜயை பார்த்து இந்த மாதிரி நக்கலாக பேசினா கண்டிப்பாக விஜயால் தாங்கிக்க முடியாது பெரியம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மா. எப்படியாவது சொத்தெல்லாம் மீட்டு விஜய்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மா அப்படின்னு மல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி, விடு மல்லி, கண்டிப்பாக அந்த கடவுள் பார்த்து தான் இருப்பார், அவளுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுப்பாரு மல்லி, நீ இதுக்கு கவலைப்படாதம்மா அப்படின்னு அன்னபூர்ணி மல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அரவிந்த் வராரு. அரவிந்த் பார்த்தா மல்லி, வாங்க அரவிந்த் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல அரவிந்த் சோகமாக தான் உட்காராரு. அன்னபூர்ணி ஒன்று, என்னப்பாச்சு அரவிந்த், ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? இல்லைங்க மனசே சரியில்லை. மல்லி இந்தாங்க இதை வசதி வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த வாட்ச் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கவும் மல்லி ஒன்றி வாங்கி பார்த்துட்டு, அரவிந்த் இது விஜயோட வாட்ச் தானே? ஆவாங்க அவருடைய வாட்ச் தான். இது எப்படிங்க உங்கள்கிட்ட வந்துச்சு? இல்லைங்க காலையில் விஜய் சார் நடந்து வந்தாரா? எங்கே வந்தார்? இந்த தெருமொழியில் வந்தார். நான் பார்த்து நிப்பாட்டி என்னன்னு கேட்டேன். அப்போ இந்த வாட்சை கொடுத்து, எனக்கு வாட்சை அடகு வச்சு கொடுங்க, எனக்கு கையில் காசு இல்லை, இன்றைக்கி மல்லி காசு இல்லாமல் வெண்பா அழைச்சிட்டு ஆட்டோவில் கூட போகாமல் நடந்து போனான், அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவுலாம் காசு இல்லைங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசே சரியில்லை, அதனால இந்த வாட்ச் இப்படி விற்று கொடுங்க அப்படின்னு விஜய் சார் சொன்னார். அதை கேட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்கிட்ட அவர் பல வாட்டி சொல்லியிருக்காரு, இது அவங்க அப்பா கொடுத்த வாட்ச்சு, ரொம்ப ராசியான வாட்சுன்னு சொல்லியிருக்காரு, அதான் எனக்கு விற்க மனசு இல்லை, சரின்னு அப்படியே எடுத்து வந்துட்டேன். விஜய் சார் எங்கேங்க அப்படின்னு கேட்க, அவர் தூங்குறாருங்க இப்போ தான், பாவங்க அவர் அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்கிறாங்க. மல்லி ஒன்றே, அதாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படியாவது சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்தான்னு பார்க்குறேன் அரவிந்த், ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லவும் அரவிந்த் ஒன்றே, மல்லி இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சாதாரண கிடையாது, அவள்கிட்ட மோதி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நாம் நேர்மையாக இருப்போம், நேர்மையாக நடந்துப்போம் அப்படின்னு நினச்சிட்ருப்பா. ஆனால் அவளை ஏமாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் அவளை மாதிரி மாறணும், அப்படி மாறினா மட்டும்தான் அவளை ஏமாற்ற முடியும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை மல்லி, ஒரு சில நேரத்தில் நாம் அநியாயத்துக்கு துணை போகிற மாதிரி நாமளும் அநியாயம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அந்த பிளான் பண்ணி நாம் ஈஸியாக ராஜேஸ்வரி ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் விஜய் சார் பேருக்கு திரும்ப மாற்றிடலாம். எப்படிங்க சொல்கிறீங்க? அதாவது இது விஜய் சாருக்கு தெரியக்கூடாது, கண்டிப்பாக விஜய் சாருக்கு தெரிஞ்சால் அவர் ஒத்துக்க மாட்டார் மல்லி. சரி அரவிந்த், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பண்ண முடியாது நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படியாவது இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு ஃபினான்ஸரை பார்க்க போயிருந்தேன், அங்கே நம்ம குணசேகரனை பார்த்தேன் மேனேஜரை, அவர் கூட ஏதோ ஒரு விஷயமா வந்திருந்தார். நாம் குணசேகரனுக்கு கால் பண்ணி, இது மாதிரி நான் விஜய் சாருக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன், ஒரு 10 கோடி ரூபா உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், விஜய் சார் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, நான் ஒரு 10 நாளாக கொஞ்சம் வெளிநாடு போயிட்டேன், இன்றைக்கி தான் இந்தியா வந்தேன், அதான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், நான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு பேசுவோம். கண்டிப்பாக குணசேகரன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான், கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு அவன் நம்மகிட்ட ஒரு டீல் பேசுவான். டீல் பேச மட்டும் இல்லாமல் நம்ம அழைச்சிட்டு எப்படி அந்த ராஜேஸ்வரிகிட்ட போவான், ஏன்னா அவள்கிட்ட கொண்டு விட்டால் தானே அவன் நிலைப்பு வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, ராஜேஸ்வரிக்கு 10 கோடி கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வாயை பிறந்துட்டு நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுவாள். அப்படி நம்ம ராஜேஸ்வரியை உட்காந்து பேசும்போது எப்படியாவது நாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு வெத்து பத்திரத்துலையோ இல்லை சொத்து எல்லாத்தையும் விஜய் பிள்ளை மாற்றத்துக்கு ரெடி பண்ணுற பத்திரத்துலையோ ராஜேஸ்வரியோட கையில் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொத்து எல்லாமே விஜய் சார் பேருக்கு வந்துடும். ஸோ ராஜேஸ்வரி எப்படி நம்மளை ஏமாத்தினாலோ அதே மாதிரி நாமளும் அவளை ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் விஜய் சார் பேரில் மாற்றிடலாம். எப்படி பண்ணி சொல்கிறீங்க, ஓகேவா அப்படின்னு கேட்க, அன்னபூர்ணி ஒன்று, அரவிந்த் தம்பி பரவாயில்ல தம்பி, நீங்கள் கூட எல்லாம் யோசிக்கிறீங்களே, மல்லிப்பூல அரவிந்த் தம்பி சொல்கிறது தான் கரெக்டு, அந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கலாம் அப்படி பண்ணால் தான் புத்தி வரும்டி. இல்லை பெரியம்மா, இது தப்பு இல்லையா? எதுங்க தப்பு? இது ஒன்று நம்ம ஒன்று அவங்க சொத்தை ஏமாற்றி வாங்கலையே, விஜய்கிட்ட இப்படி தான் அவங்க ஏமாற்றி வாங்கினாங்க, ஆனால் நாம் இப்படி தான் ஏமாத்தோன்னு கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி யோசிக்க மாட்டாங்க. நம்ம நேர்மையான முறையில் அவள்கிட்ட மோதி தான் சொத்தை வாங்க போகிறோன்னு அவள் நினச்சிட்ருப்பா. அவளை இது மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்தமாக நம்ம இப்படி தாக்கினா மட்டும்தான் அவள்கிட்ட சொத்தை வாங்க முடியும் மல்லி, ப்ளீஸ் மல்லி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல மல்லியும் சரி ஒத்துக்கிறாங்க. உடனே அரவிந்த் அவருடைய ஃபோன்லேருந்து குணசேகரன் கால் பண்ணுறாரு. குணசேகரன் கால் பண்ணி, இது மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேன் பேசுகிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி குணசேகரன் பேசுகிறாங்க. குணசேகரன் உடனே, சரிங்க சார் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார், ஆனால் இப்போ விஜய் சார் கொஞ்சம் வெளியில் போயிட்டார், அதுக்கு பதிலாக அவங்க அக்கா தான் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க இதுக்கு ஓகே பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் ஏதாவது எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக குணசேகரன் இந்த டீலை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு இதில் 10% கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லவும்,
சார் என்ன சொல்கிறீங்க 10%? ஆமாம் குணசேகரன், கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சரிங்க சார் நீங்கள் இப்போ எங்கே சார் வரீங்க சொல்லுங்கள் சார், நான் மேடத்தில் பேசிவிட்டு உங்களை உடனே மீட் பண்ண வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் குணசேகரன், உங்கள் வீட்டுக்கு போகிறதுனால கூட ஓகே தான், ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்க சார், அப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நான் மேடத்தில் பேசி உங்கள் லைனுக்கு வரேன் சார் அப்படின்னு குணசேகரன் ஃபோன் வச்சுறாரு. உடனே நம்ம அரவிந்த் என்ன பண்ணுறாங்க, அண்ணன் பண்ணிட்டு சொல்லி நம்ம லாயருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி லாயர்கிட்ட இது மாதிரி ராஜேஸ்வரி பேருக்கு எல்லா சொத்தையும் விஜய் பேர் மாற்றத்துக்கான பத்திரத்தை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக 1 நாள் கழிச்சு திரும்பவும் அரவிந்த் குணசேகரன் கால் பண்ணாரு. சார் பேசிட்டேன் சார், எல்லாம் ஓகே, மேடம் இப்போ வீட்டில் இருக்காங்க, நீங்கள் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துருங்க, நான் அழைச்சி மேடத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் மேடத்தில் மீதி இருக்கிற ஃபர்தராக விஷயத்தெல்லாம் பேசிட்டா இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லவும், சரி குணசேகரன் அக்ரிமெண்ட் முடிச்சு வெளியே வந்த கையோட உங்களுக்கு கண்டிப்பாக 10% கமிஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குணசேகரன் கமிஷன் ஆசைப்பட்டு இதை பற்றி யோசிக்காமல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. இங்கே அரவிந்த் சொன்ன மாதிரியே அரவிந்த் மல்லியும் மார்வெஸ்ட்டில் அங்கே போகிறாங்க. போனதும் ராஜி ரஞ்சிதா 2 பேரும் நம்ம அரவிந்தையும் மல்லியும் பயங்கரம் வரவேற்கிறாங்க. வணக்கம் சார் உட்காருங்க சார். சார் நீங்கள் எங்கேயும் சார் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா பூர்வீகம், எங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா அப்படின்னு பல இடத்துல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி இந்தியாவில் நல்ல கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ தான் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் பார்க்கும்போது விஜய் மீட் பண்ணேன். ஸோ விஜய் சார் எனக்கு ஐடி கார்டு கொடுத்தாரு, ஆனால் என்னால் அப்போதைக்கு வர முடியல, அதான் இப்போ வந்திருக்கேன். விஜய் சார் எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்க, விஜய் சார் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்கான், அது வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும், அதனால சொத்து எல்லாத்தையும் என் பேரை மாற்றி விட்டு போயிருக்கான். கம்பெனி பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒரு பிரச்சனை இல்லை சார், நீங்கள் தைரியமாக நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் அப்போ நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், டாக்குமெண்ட் போட்டுக்கலாம், போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு கேஷ் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாங்க. டாக்குமெண்ட்டை பார்த்ததும் ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு 10 கோடி ரூபாய் அந்த பேமெண்ட்டில் கேஷ் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் ராஜேஸ்வரி எதுவுமே படித்து பார்க்காம எல்லாத்தையும் சட்டு மேலே கையெழுத்து போகிறாங்க. குணசேகரன் அதுக்கு உதவியாக வந்து கையெழுத்தை வாங்கி தராரு. தந்ததும் ஓகே மேடம் சார் போகலாமா சார், சார் மறக்கலையே குணசேகரன் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி கிடச்சிரும். சரி மேடம் நீங்கள் என் கூட டீல் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், ஓகே நான் கிளம்புவா. சார் உண்மையிலேயே இந்த கம்பெனி இப்போ தான் கைக்கு வந்திருக்கு, வந்த உடனே 10 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஞ்சிதா உடனே ராஜிமா எனக்கு தெரியும் ராஜிமா, நீங்கள் பயங்கர அறிவாளி புத்திசாலி, அது மட்டும் இல்லை லக்கியும் கூட, அதான் கம்பெனியும் கைக்கு வந்த உடனே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு ரஞ்சிதா வந்து ராஜி கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டு ரஞ்சி, உன் ராஜிமா ஒன்றும் பெரிய புத்திசாலிலாம் இல்லை, அவள் ஒரு வடி கட்டின அடி முட்டாள் அப்படின்னு சொல்லவும், இங்கே ரஞ்சிதாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன மேடம் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி மேடம் அப்படின்னு இங்கே மல்லி போட்டிருக்க வேஸ்ட்டை கலைக்கிறாங்க. அரவிந்தோடைய வேஸ்ட்டை கலைக்கிறாரு. கலைக்கவும் ராஜுக்கு சமாதிச்சு, ஏய் மல்லி நீயா, அரவிந்த் நீயா, நீங்கள் 2 பேரும் ஏமாத்திட்டீங்களா, குணசேகரன் என்ன இதெல்லாம்? மேடம் எனக்கே தெரியாது மேடம், நான் இவங்களை 2 பேரும் பிஸ்னஸ் பண்ண நினச்சேன், ஆனால் இவங்க 2 பேரும் சத்துமே தெரியாது மேடம். இங்கே பாருங்கள் எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, ஒழுங்காக எதுவும் கிளம்பிடுங்க, இல்லைனா போலீஸ் கூப்பிட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க போலீஸை, நாங்களே கூப்பிட்றோம், பெரியமா உள்ளே வாங்க பெரியமா அப்படின்னு சொல்ல அன்னபூர்ணி வக்கீலோட ஒரு போலீஸ் அழைச்சி வந்திருக்காங்க. 3 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் சார் இங்கே பாருங்க சார், தேவையில்லாமல் ஆர்வசம் போட்டு வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்களை முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் ராஜி நிப்பாட்டு ராஜி, ஃபஸ்ட்டு வீட்டு வெளியே போனது நீ தான், ஏன்னா இந்த சொத்து எல்லாமே திரும்ப விஜய் பேருக்கு மாறிடுச்சு. என்ன சொல்கிற ஒன்றும் புரியல, நீ கையெழுத்து போட்டிய 10 கோடி ரூபாய் ஆஃபரு, அது என்ன சாதாரண பத்திரம் நினச்சியா, இது சொத்து எல்லாத்தையும் விஜய் பேருக்கு மாத்திர பத்திரம்டி. அரவிந்த் அந்த பத்திரத்தை படித்து காட்டுங்க. ராஜேஸ்வரி ஆகிய நான் என் பேரில் கூடிய அனைத்து தொழில் சம்பந்தப்பட்ட சொத்துக்களும் பிஸ்னஸ்களும் அசையும் அசைய சொத்துக்களையும் முழு மனதோட நான் விஜய்க்கு எழுதித்தர சம்மதிக்கிறேன், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தான் எழுதிருக்கீங்க, கையெழுத்து போட்டிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு அரவிந்த் காட்டுறாரு. ராஜு வந்து பிடுங்கி கிழிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே மல்லி தடுத்து ராஜை பலரும் வர விட்றாங்க. என்னடி என்ன உனக்கு மட்டும் ஏமாற்ற தெரியுமா, ஏன் எங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, அதான்டி நீ எந்த வழியை ஃபாலோ பண்ணியோ அதே வழியை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் உன்னை முட்டாளாக்கிட்டேன், சொத்து எல்லாமே இப்போ விஜய் பேருக்கு மாறிடுச்சு, இனி நீ ஒரு வெத்து தாண்டி, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது, வீட்டு வெளியே போடி அப்படின்னு மல்லி அதே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி சொல்லி தர்றாங்க. 2 பேரும் ஓடி போய் கீழே விழுறாங்க. ஏய் மல்லி இங்கே போகிற உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நான் அடிப்பட்ட பாவம் மாதிரி உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு உன்னை மல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அடிப்பட்ட பாம்போ பள்ளியோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, உன்னால் என்ன ப்ராப்ளம் பண்ணிக்கடி போடி, நான் தான் சொன்னல இதே இடத்த வச்சு தான் சொன்னேன், உங்ககிட்டேருந்து எப்படி சொத்தை வாங்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி நீ விஜய் ஏமாற்றி சொத்தை வாங்கினியோ அதே மாதிரி எல்லா சொத்தையும் மீட்டு விஜய்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னால, இன்றைக்கி மீட்டு கொடுத்துட்டேன்டி, நான் போட்ட சபதத்தை ஜெயிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் சொல்கிறேன் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு, இல்லைனா போலீஸை சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே ராஜி மிரட்டி விட்டுட்டு மல்லி கெத்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ராஜி நல்லா ஏமாந்துட்டோமே, அதுவும் மல்லிகிட்ட போய் தோற்று போயிட்டோமே அப்படின்னு தோற்று போன ஒரு அவமானத்தோட ராஜேஸ்வரி அங்கேருந்து எழுந்திரிச்சு ஒரு மூலையில் போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க.